Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஸ் சென்சிட்டிவ் டிவைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டே அண்ட் நைட் சென்சார் இது வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, ட்ரிபிள் படிக்கிறவங்க அது மாதிரி உங்களுக்கு இதனுடைய சென்சார் பேர் சொன்னதான் தெரியும். அதனால தான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்சிட்டிவ் டிவைஸ்னு சொன்னேன். இது இன்னொன்று சொல்லுவோம், ஃபோட்டோசெல் டே நைட் சென்சார் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலி இதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேயில் வந்து லைட் ஆஃப் ஆகிடணும், நைட்டில் லைட் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடணும். அந்த ஒரே பர்பஸுக்கு மட்டும்தான் சென்சார் யூஸ் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபோட்டோ சென்சிட்டிவ் டிவைஸ் இதை பயன்படுத்தி தான் இந்த லைட் டே நைட்டு லைட் எப்படி ஆன் ஆகுது, எப்படி ஆஃப் ஆகுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சரி, இந்த பாக்ஸ் நான் ஆன்லைனில் வாங்கினேன், அமேசானில் வாங்கினேன். இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கோங்க இதை, ஓகேங்களா? ஆக்சுவலி ரேட் 500 ரூபா போட்டிருக்கு. நான் வாங்கும்போது 220 நினைக்கிறேன், ஆஃபரில் வாங்கினேன். சரி, நம்ம பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு நான். ஓகே, ஒரு கவரில் வந்து டிவைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூசர் மேனுவல் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் மொத்தம் 3 லைனு, எது அவுட்புட் எது இன்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து சென்சார் வந்து லைட்டுக்கு மேலே வைக்கக்கூடாது, அதாவது லைட்டுக்கு கீழே வைக்கக்கூடாது, லைட்டுக்கு மேலே வைக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, ஓகே. இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுக்கணும். ஓகே, இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள், செட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க, அப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இப்படி செட் பண்ணணும். இப்போ செவத்தில் வந்து இப்படி தான், செவருன்னா இப்படி செட் பண்ணணும், இப்படி செட் பண்ணக்கூடாது, ஓகேங்களா? இப்படி தான் செட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, இது வந்து வாட்டர் ப்ரூஃப். ஐபி இங்கே ஒருத்தருக்கு IP44 IP44 பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் அதை நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா அது வாட்டர் ப்ரூஃப், லைஃப் லாங் வாட்டர் ப்ரூஃப். இப்படி செட் பண்ணிங்கன்னா மேலே தண்ணி வந்து அப்படி கீழே போயிடும். சப்போஸ் இப்படி தவிர செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வழியாக மொத்த தண்ணி உள்ளே போய் இந்த டிவைஸு ஃபால்ட் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் இது வந்து ஏசி கரண்ட்டில் ஒர்க் ஆகுறது, ஷேக் அடிக்கும், எர்த்து வரும். அதனால் கொஞ்சம் கரண்ட்டில் கையை வச்சு யூஸ் பண்ணும்போது, ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும், ஓகேங்களா? சரி, இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு தெரியும் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு. உங்களுக்கு இந்த தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து பண்ணுறதுக்கு ஐடியா வரும் உங்களுக்கு நான், ஓகேங்களா? இது லோடுன்னு சொல்லியிருக்காங்க. லோடுனா லைட்டு. மேக்ஸிமம் இந்த சென்சார் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவங்க லைட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க, ட்ரிபிள் இதை மாதிரி சொன்னோம் இல்லையா, அவங்க படிக்கிறவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேமராவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து ரோபோட்டிக் யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி சில ரொம்ப இன்டீரியராக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ கேமரா, செக்யூரிட்டி கேமரா எப்படின்னா, வீட்டில் செக்யூரிட்டி கேமரா செட் பண்ணியிருப்பாங்க. நைட் ஆகிடுச்சுன்னா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கும், டே வந்தால் ரெக்கார்டிங் ஆஃப் ஆகிடும். எப்படின்னா சென்சாரில் செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி ஜஸ்ட் சாம்பிளுக்கு தான். லைட்டை யூஸ் பண்ணி நம்ம லைட்டு தான் வேணும். ஏன்னா எனக்கு என்ட்ரன்ஸ் வீடு கொஞ்சம் இடம் பெருசாக இருக்கும். அந்த இடத்துல வந்து என்ட்ரன்ஸ் முன்னாடி கொஞ்சம் கிரவுண்டு மாரி இருக்கும். வீட்டில் நாங்கள் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா 8 மணிக்கு 9 மணி ஆயிடுச்சுன்னா அந்த கிரவுண்ட் மாரி சின்ன இடம் கொஞ்சம் இருட்டாக இருக்கும் எனக்கு. நான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். சரி, நம்ம எப்படி இதை கனெக்ட் பண்ணலாம் பார்க்கலாம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் என்ன சொல்லுதுன்னா, ரெட்டு வந்து லைட்டுக்கு கொடுக்கணும், ப்ளூ வந்து லைட்டுக்கு வித்து டிவைஸுக்கு வித்து லைட்டு கொடுக்கணும். இங்கே ப்ரௌன் வந்து மெயின் கரண்ட்டை உள்ளே போகணும். அது இப்போ ஏரோ போட்டிருக்கான் பாருங்கள், இன்புட் ஏரோ போட்டிருக்கு. 2 இன்புட் கொடுக்கணும் டிவைஸுக்கு, 1 தான் அவுட்புட்டாக வரும். 1 வந்து அங்கேயே பிரிச்சுக்கலாம் 2ஆ. ஸோ ஓகே, கரண்ட்டு உள்ளே போயிட்டு, ப்ரௌன் வழியாக கரண்ட்டு உள்ளே போயிட்டு, ரெட்டு வழியாக கரண்ட்டு வெளியே வரணும். நியூட்ரல் வந்து காமன் தான், இது கூட அதே நியூட்ரல் தான் எதுவும் கொடுக்க போகிறோம். ஸோ சேம் கனெக்ஷன் தான். எப்படி கனெக்ட் பண்ண சொல்கிறோம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக இந்த லைட் எடுத்துக்கிறேன். பாருங்க, மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும் வீட்டில். ஜஸ்ட் ஒரு எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸும் இப்படி தான் இருக்கும். அதனால் சாம்பிளுக்காக எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நான். பாருங்கள், லைட் எரிட்டு உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு நான். கரண்ட் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் எது மெயின் கரண்ட்னு பார்த்துங்க. டெஸ்ட்டை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். லைட் எரியுது. இதில் ரெட்டு தான் வந்து மெயின், ப்ளூ வந்து எர்த்து.
மேக்ஸிமம் ஏசி கரண்ட் யூஸ் பண்ணுற டிவைஸ் எல்லாமே வந்து எர்த்து மெயின் பார்ட்டிஷன் பண்ண மாட்டாங்க, எப்படி கொடுத்தாலும் ஓடும். ஆனால் இதுக்கு வந்து எர்த்து மெயின் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்சியேஷன் பண்ணி தான் கனெக்ட் பண்ணணும் இதை. ஓகேங்களா? அதுக்கு தான் இப்போ லைட்டுக்கு வந்து எர்த்து மெயின் எப்படி லைனை மாற்றி கொடுத்தாலும் லைட் எரியும். ஆனால் இது அப்படி கொடுக்க முடியாது. இது வந்து மெயின் தான் கொடுக்கணும், எர்த்துக்கு தான் கொடுக்கணும். ஓகேங்களா? சரி, அவங்க சொன்ன பிரகாரம் இது எர்த்து, ப்ளூ வந்து நியூட்ரல். இது பாருங்கள், நியூட்ரலு, இது வந்து இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஓகேங்களா? ரெட்டு வந்து அவுட்புட்டு ஏற மேலே போட்டிருக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ எப்படி கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு நான். கரண்ட் சொன்ன மாதிரி கரண்ட் ஆன் போகும்போது சுவிட்ச் ஆஃப் பண்ணிங்க, கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. நம்மளுக்கு வந்து எர்த்து அப்படியே விட்டுடலாம், மெயின் மட்டும் கழட்டிக்கலாம். இதெல்லாம் கனெக்ட் பண்ண போகிறோம். இதோடைய கனெக்ஷனும் இதுக்கு ஒரு கனெக்ஷன் சேம் தான். இப்போ பாருங்கள், ஒரு கனெக்ஷன் ஆல்ரெடி லைட்டில் பண்ணிட்டேன். அதே ஒரு எர்த்தை இதை கனெக்ட் பண்ணுறேங்க. எப்படி ப்ளூ இப்போ நான் ப்ளூ அதிர்ஷ்டம் பாருங்கள், ப்ளூ டு ப்ளூ கனெக்ட் ஆகுது, ஒயர் சேம் கலர் ஆகுது. அப்படியே கனெக்ட் பண்ணுறேங்க. இங்கே பாருங்கள், இதில் வந்து ப்ளூ தான் எர்த்துக்கு வந்து ஒரே கனெக்ஷன் தான். இதுக்கு வர அதே கனெக்ஷன் தான் லைட்டுக்கும், அதே கனெக்ஷன் அப்படி இந்த டிவைஷன் கொடுத்துருங்க. இது எப்படி வேணால் கொடுக்கலாம், இது எப்படி வேணால் கொடுக்கலாம். இதில் எர்த்து மெயின் டிவைஷன் பார்ட்டிஷன் கிடையாது இல்லை. சரி, ஓகேங்களா? சொன்ன மாதிரி எர்த்தை கனெக்ட் பண்ணிட்டேன், எர்த்தை வந்து லைட்லேயும் கனெக்ட் பண்ணிட்டேன், இந்த சென்சார்லேயும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ தான் நம்மளுக்கு ஒர்க்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பாருங்கள், இது வந்து இன்புட் சொல்லிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், அதிர்ஷ்டம் பாருங்கள், இந்த கலர் ஒயரும் சேம் ஆகிடுச்சு பாருங்கள், ரெட்டு. இது வந்து இன்புட்டு, ப்ரௌன் சொல்லியிருக்காங்க இல்லையா, ப்ரௌன் வந்து இன்புட்டு. இப்படி கனெக்ட் பண்ணிங்க. இது இன்புட் மெயின், அதாவது மெயின் கரண்ட் எது டெஸ்ட்டை வச்சு லைட் எரியுதோ அது இது இன்புட் கரண்ட்டாக கொடுக்கணும். இந்த பக்கம் அவுட்புட் கரண்ட்டாக வெளியே வரும், அது இந்த பக்கம். ஓகேங்களா? இதை கொண்டு போய் அந்த டிவைஸில் லைட்டில், இந்த எல்லா லைட் தான் யூஸ் பண்ணுவாங்க, லைட்டில் கனெக்ட் பண்ணிங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஓரளவு காமிக்கிறேன், இதே உங்களுக்கு ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் கனெக்ஷன் முடிஞ்சிச்சு. கனெக்டிவிட்டி ரொம்ப சிம்பிள். மெயினை வந்து இன்புட்டு கொடுத்துட்டு மெயினை வந்து அவுட்புட்டாக எடுத்துட்டேன் நான் ரெட்டில். இது வந்து சேம் கனெக்ஷன் தான், இதுக்கு வர அதே எர்த்து தான் இதுன்னு கொடுக்கணும். இது பாருங்கள், எர்த்து வருது, இது கொடுத்துருக்குறேன், அதே எர்த்து தான் வந்து இதுக்கும் கொடுத்துருக்கேன். எர்த்து வந்து காமன் தான், மெயின் தான் வந்து டிஃப்ரென்சியேஷன். சரி, முதல்ல ஒர்க் ஆக பார்க்கலாம். இப்போ இதை நான் சொன்ன மாதிரி லைட்டுக்கு மேலே தான் சென்சார் இருக்கணும், லைட்டுக்கு கீழே சென்சார் இருந்தால் என்ன நடக்குன்றதை உங்களுக்கு சாம்பிளும் காமிச்சிடுறேன். என்ன நடக்குன்றதை சாம்பிள் காமிக்கிறேன். ஆக்சுவலி செட் பண்ணக்கூடாது, அப்படி செட் பண்ணால் என்ன நடக்கும்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு நான். ஓகேங்களா? இப்போது லைட்டு போட்டேன், லைட் எரியலை, ஏன்னா இப்போ போதுமான வெளிச்சம் இருக்குது, அதில் எரியாது அது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு லைட்டு வெளிச்சம் கம்மியாக வரும்னு வச்சுக்கலாம். இப்போ ஓகேங்களா? இப்போ லைட் எரிய ஆரம்பிச்சிது, ஏன்னா வெளிச்சம் கம்மியாக இருக்குது சென்சாருக்கு, லைட் எரிய ஆரம்பிச்சிது. இப்போ வெளிச்சம் வந்தோடனே ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் மெத்தடு, செட்டிங் மெத்தட் இவ்வளோ தான். ஒரு செகண்ட், ஒரு வித்தின் செகண்ட் டைம் எடுத்துக்குது. ஓகேங்களா? இவ்வளோ தான் கனெக்டிவிட்டி. இதே மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா சூரிய வெளிச்சம் வந்த உடனே லைட்டு ஆஃப் ஆகிடும், சூரிய வெளிச்சம் போன உடனே லைட்டு ஆன் ஆகிடும். அதான் டே நைட் சென்சார்னு சொல்லுவோம், ஸ்ட்ரீட் லைட் ஆட்டோமேட்டிக் சென்சார்னு சொல்லுவோம். சில பேர் வீட்டில் கேமரா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சொல்லிவிட்டு உங்களுக்கு என்ன ரீசனுங்க, இவ்வளோ தான் செட்டிங். இப்போ உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி லைட்டுக்கு மேலே தான் சென்சார் வைக்கணும், லைட்டு கீழே வச்சு என்ன ஆகும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு இப்போது நான் லைட்டுக்கும் சென்சாரும் சேமாக வச்சுருக்கேன், இல்லை கீழே வச்சுருக்கேன். லைட்டுக்கு கீழே சென்சார் வச்சா என்ன நடக்குன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு. இப்போது வெளிச்சம் ஆல்ரெடி அவுட்லேருந்து வர வெளிச்சம் இருக்கிறதால லைட் எரியல இது. ஓகேங்களா? இப்போ நான் மூடிடுறேன், இப்போ ஆஃப் ஆகிடும். இதுதான் நடக்கும், ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், ஆன் ஆகும் ஆஃப் ஆகும், ரொட்டீனாக இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா லைட் எரியும் போது
சென்சார் கட் ஆஃப் பண்ணிவிடும். லைட்டு ஆஃப் ஆன உடனே லைட்டை ஆன் பண்ணி விட்ரும். இப்படியே ரொட்டீனாக அன்றைக்கிட்டே இருக்கு அந்த கண்டினியூ இது. ஓகேங்களா, ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் அந்த கவர் தான் வச்சுருக்கேன். அதுதான் சொன்ன லைட்டு கீழே வந்து செட் பண்ணக்கூடாது. இது சம்பவம் ரொட்டீன் அந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று டிவைஸு யூஸ்லெஸ் ஆகிடும், ஒன்று லைட்டு பீஸ் போயிடும். இடத்துல ஏதாவது நடந்துடும். அது சார்னு தான் சொன்னேன், டிவைஸுக்கு லைட்டுக்கு மேலே இந்த சென்சாரை கனெக்ட் பண்ணணும், அவ்வளோதான்.